ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ரோட் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட வெறும் 24,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் காம்போ இருக்குது. 38,850 ரூபாய்க்கு தோசை காம்போ இருக்குது. 34,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் காம்போ இருக்குது. 38,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்போ இருக்குது. 4,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு வித் 4 சேரோட சைனீஸ் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கவர் வந்து வெறும் 7,850 ரூபாய்க்கு நம்ம பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். டீ அடுப்பில் சிங்கிள் அடுப்பும் கேட்பாங்க, டபுள் ட்ரிபிள் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டபுள் அடுப்புலேருந்து சிங்கிள் அடுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,850 ரூபாயிலேருந்தே நம்ம ஸ்டார்டிங் இருக்குது. இல்லை 3 அடுப்பு கேட்குறீங்கன்னா இருக்கிறதுல ஐஎஸ் ரேட்டு பார்த்தா கூட நம்ம வெறும் 4,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு வரும். அது நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு கிடையாது நம்மகிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு சிங்க் வந்து ஸ்டாண்டிங்லேயே இருக்குது, வால் மவுண்ட் வேணுமா அதுலேயே இருக்குது. 3 கொன்றையிலேருந்து 5 கொன்றை, 6 கொன்றை, மேக்ஸிமம் 8 கொன்றை வரைக்கும் நம்ம செய்யலாம். ஹலோ வெல்கம். நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்கோ சென்னை ராமபுரம். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ராமபுரம் அரசமரம் வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து வந்துட்டு விருகம்பாக்கம் போகிற ரோட்டில் ஒரு 30 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை கேஎஸ்என்கோ. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ரோட் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது பெரிய பெரிய பொருள் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான். சில்லற பொருள் இப்போ வெசல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து விற்கிறது தான் ரீட்டைல் ரேட்டு தான். ஆனால் நம்மகிட்ட கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கேஜ், அதாவது ஹெவி குவாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கான ஐட்டம் நம்மகிட்ட கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்கோம். இதே நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 300ரூவாலேருந்து 200, 500 டிஃப்ரெண்ட் ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி. என்னன்னா 300, 500, 200 சின்ன சின்னதாக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு. அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோன்றதுனால தான் அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே போட்டு ஒரு ரெகுலராக 365 டேஸும் நம்ம போகிற ஆஃபர் தான். அதாவது 4,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு வித் 4 சேரோட, அதாவது உங்களுக்கு வெப் சேர், பிளாஸ்டிக் சேரில் வந்துட்டு 4 சேரு, 3க்கு 2 டைனிங் டேபிள் வித் எம்எஸ் ஃப்ரேமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4,850 ரூபாய். இப்போ நீங்கள் வெறும் டேபிள் மட்டும் வாங்கினீங்கனாலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே 3,200, 3,500 விற்றுட்டு இருந்தோம். இது வந்து ஏன்னா சரி ஒரு போட்டிக்கு இந்த இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு போட்டிக்கு வந்து நம்ம 4,850 ரூபாய்க்கு போட்டு, அதாவது லாபம் இல்லாமல்னு சொல்ல மாட்டேன், கம்மியான குறைஞ்ச லாபத்தில் நம்ம போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நீ எத்தனை எடுத்தாலும் சரி, 100 எடுத்தால் 50 எடுத்தாலும் எடுப்பாங்களா அந்த மாதிரி தான் கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் நம்ம இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறேன், ஹோட்டலுக்கு வைக்கிறேன், கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேமில் 4 சேர் வச்சு வந்துடும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்டீல் சேர் வெறும் 6,850 ரூபா வரும். 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு. அதே போல் நம்மகிட்ட 2க்கு 2 சைஸ்லேருந்து இருக்குது. இப்போ 2க்கு 2, 3க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 6க்கு 3 வரைக்கும் 6 சீட்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னொன்று என்னென்னா கல் மட்டும் தானே கேட்டால் இல்லை, நம்மகிட்ட ப்ளைவுட் டேபிள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லே ஸ்டீல் தான் வேணும், சேரும் மேலே அந்த உட் இல்லாமல் ஸ்டீல் தான் வேணும், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி செஞ்சு தந்துடலாம். நம்ம எப்படி செய்கிறோமோ, நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற போல் ரேட் வரும். டைனிங் டேபிள் செட் வந்து நம்மகிட்ட 2க்கு 2 3,850 ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைனீஸ் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கவர் வந்து வெறும் 7,850 ரூபாய்க்கு நம்ம பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். அதுவே இல்லை எனக்கு ஃபுல் கவர் வேணும்னு கேட்டிங்கன்னா 9,850 ரூபாயிலையுமே நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். ரெண்டுத்துலையுமே டபுள் பர்னர் அடுப்பு தான். இதில் ஹாஃப் கவர், இது ஃபுல் கவர். மற்றபடி கிரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 202 கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 இல்லைனா 18 கேஜில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஐட்டம்ண்ணே, இந்த மாதிரி டீ ஸ்டாலாக இருக்கட்டும், ஜூஸ் ஸ்டாலாக இருக்கட்டும், சாட் கவுண்டராக இருக்கட்டும், இது 3த்துலையுமே பார்த்தீங்கன்னா 3க்கு 2 சைஸ்லேருந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குண்ணே. அதில் வந்து உங்ககிட்ட 3க்கு 2 இப்போ டீ ஸ்டாலில் போகிறீங்கன்னா எனக்கு அடுப்பு அதோட செட்டாகவே உள்ளே வச்சு வேணும் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம செஞ்சு தரலாம். இல்லை கீழே டோர் போட்டு வேணும், இல்லை சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு உள்ள இடம் வேணும், கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி தர முடியுமானா அதுவும் நம்ம பண்ணி தந்துருக்கோம். ஜூஸ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆயில் ஃப்ரையர் போடுவாங்க, ஃப்ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க. கேஸில் நம்ம இப்போ எலக்ட்ரிக்கே எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, ஸோ கேஸ்லேயுமே பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் நம்ம பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை சாட் கவுண்டரில் எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வருமா எப்படி கேட்குறீங்களோ அப்படிலாம் செஞ்சு தந்தேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா இது 3த்துலேயுமே நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டீ ஸ்டால் பார்த்தீங்கன்னா 9,500லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. இதுவும் அப்படி தான், என்னென்ன சைஸில் என்னென்ன வச்சு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற போல் ரேட் வரும். சில பேர் என்ன நினச்சாங்க 9,500னா அதே 6க்கு 2 எனக்கு இதெல்லாம் நீங்கள் 9,500 தான் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. திருப்பி தெளிவாக ஓட்டி பார்த்துட்டு வாங்க, அந்தந்த ரேட்டுக்கு அந்தந்த சைஸுக்கு மாறும். அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை டைனிங் டேபிள் போட தான் எனக்கு இடம் கிடையாது, டேக் அவே தான், நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் அப்படி கேட்குறீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டேபிள், ஸ்டாண்டிங் டேபிள் வந்து 2 அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2,850லேருந்தே நம்ம பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்போ நம்ம போகிறது எல்லாமே ரெகுலரான ஆஃபர் தான். அதே போல் இல்லை எனக்கு இந்த ஒரே ஒரு சேர் தான் வேணும், இது எவ்வளோக்கு தரீங்கன்னு கேட்டால் நம்ம இதே போன வீடியோலே பார்த்தீங்கன்னா 785ல் போட்டிருந்தோம், அப்புறம் நம்ம குறைச்சி 685 போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேலாக இப்போ ஒரு 50க்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வெறும் 585க்கு நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். இப்போவும் சொல்லணும் ஒரு 50க்கு மேலே எடுத்திங்கன்னா 585 பண்ணி தந்துருக்கோம். சிங்கிள் பீஸாக இருந்துச்சா நம்ம பஸ் 685ல் கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்து 650 தான் நம்ம பண்ணி தரலாம். ஒரு 50க்கு மேலே எடுக்கிறாங்க, ஹோல்சேல் ரேட்டாக எடுக்கிறாங்கன்னா அதுக்கு 50 மேலேனா ஒரு 100க்கு மேலே எடுத்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா
50க்கு மேலே நீங்கள் 1000 பீஸ் எடுத்தாலுமே கூட வெறும் 585 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி டேபிள் கோயிலுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி வீட்டில் 2 ஃபங்க்ஷன் நடக்குது, வாடகைக்கு தருவாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா வெறும் 2250 நம்மகிட்ட பந்தி டேபிள் இருக்குது. இதுவும் வித் சிங்கிள் பீஸே நம்ம பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம் இதே ரேட்டுக்கு. நீங்கள் 10 பீஸ் எடுத்தாலும் சரி, அதுக்கு மேலே எடுத்தாலும் சரி, இல்லை ஒன்றே ஒன்று தான் பண்ண எடுக்கிறேன் அதுக்கு எதாவது பண்ணிக்கலாம், ஒரு பீஸ் எடுத்தால் நம்ம ஒரு 2250 பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு தோசை கண்ணை, இதில் வந்து நம்மகிட்ட 3 கிரெண்டு 4 கிரெண்டு சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ 3க்கு 1.5 வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா அதுவும் நம்ம வந்து இப்போ பண்ணி தந்துட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 14500 நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குண்ணே. 14500, 3 கிரெண்டு வந்து 16500, 4 கிரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20500 நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா டேபிள் இருக்குது இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 கிரெண்டு 4 கிரெண்டு தான் ரெகுலர் சைஸு. இதில் வந்துட்டு நம்ம இதுலேயுமே 3க்கு 1.5 அந்த மாதிரி பண்ணி தந்துட்டு இருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்டு 7500 நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. பரோட்டா டேபிள் வந்து 3க்கு 1.5 அதுலேருந்து. அதே போல் சேம் கட்டிங் டேபிளே அதே தான் 5500 நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. இப்போ வெளியே பார்த்தீங்க இல்லையா சைனீஸ் அடுப்பு, இல்லை எனக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்குது, ஒரு 2க்கு 2 தான் இடம் இருக்குன்னா சிங்கிள் அடுப்பு வச்சு கூட நீங்கள் வந்துட்டு ரைஸ் போடுறதா இருக்கட்டும், ஆயில் கடையை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த அடுப்பு அதுக்கு யூஸ் ஆகும். இல்லை எனக்கு பிரியாணி நாங்கள் போட போகிறோம், அதில் சிங்கிள் அடுப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது இந்த மாதிரி இப்போ 16 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். இதில் ஸ்டார்டிங் ரேட் வந்து 2850 நம்ம பண்ணி. இல்லை எனக்கு இன்னும் சின்ன அடுப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நம்மகிட்ட. 1800 நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பு வந்து நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். 1300 இருக்குது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி வரும். அந்த மாதிரில உங்களுக்கு இருக்குது. இல்லை பிரியாணி அடுப்புலேயே வந்துட்டு டபுள் அடுப்பு வேணும் அப்படின்னா 16க்கு 16, 18க்கு 18, 24க்கு 24 வரைக்குமே கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் டீ அடுப்பில் சிங்கிள் அடுப்பும் கேட்பாங்க, டபுள் ட்ரிபிள் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டபுள் அடுப்புலேருந்து சிங்கிள் அடுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2850 நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. இல்லை 3 அடுப்பு கேட்குறீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேட்டு பார்த்தா கூட நம்மகிட்ட வெறும் 4850 பார்த்தீங்கன்னா அடுப்பு வரும். அது நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இரும்பு கிடையாது நம்மக்கிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னொன்று என்ன, அது மாதிரி சிங்க் வேணும் அதனால நம்மகிட்ட இருக்குது. இல்லை பைன்மரி வேணும், 4 குழியிலேருந்து இருக்குது. 4 குழியிலேருந்து நீங்கள் எத்தனை குழி, அதாவது 18 வரைக்கும் கூட நீங்கள் செஞ்சு தரதான் இருக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு. ஆனால் நீங்கள் 18ன்னு போடுறதுக்கு இப்போ என்னென்னா 18 செய்ய முடியுமான்னு கேட்குறேன். நம்ம செய்யலாம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு 9 குழி அந்த மாதிரி போட்டு செஞ்சு தந்துடலாம். இல்லை 10 லிட்டரில் தான் எனக்கு வேணும் பாத்திரம் அப்படின்னா அது ரொம்ப பெருசுனா அந்த சைஸுக்கு ஷீட்டு கிடையாது, ஜாயிண்ட் போட்டு அசிங்கமாக தெரியும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா 4 4 8 அப்படி போட்டு 8 8 16 அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது 2 வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன ஒரு சைடில் வச்சு இன்னொரு சைடு கூட நீங்கள் அடுத்த பக்கம் இன்னொன்று வச்சு கூட நீங்கள் 2 கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் வந்து ஸ்டாண்டிங்லேயே இருக்குது, வால் மவுண்ட் வேணுமா அதுலேயே இருக்குது. 3க்கு 1.5லேருந்து 5க்கு 1.5, 6க்கு 1.5, மேக்ஸிமம் 8க்கு 1.5 வரைக்கும் நம்ம செய்யலாம். அதுக்கு மேலே ஷீட்டு கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப பெருசாக போனால் ஜாயிண்ட் போட்டு அசிங்கமாக இருக்கும். ஸோ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் தான். மாதிரி இப்போ இது வரைக்கும் பார்த்தது எப்படி, நான் ஏற்கனவே என்கிட்ட ஹோட்டல் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அதனால் தனித்தனி பொருளாக கூட தனித்தனியாக கூட ஒன்றா கூட எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ, அதாவது நான் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வேணும்னா இந்த மாதிரி நம்மகிட்ட வெறும் 24850 பார்த்தீங்கன்னா சைனீஸ் காம்போ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38850 தோசை காம்போ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34850 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் காம்போ இருக்குது. 38850 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்போ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38850 பிரியாணி காம்போ இருக்குது. அதே போல் 38850 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட் கவுண்டர் காம்போவும் இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான காம்போ நம்மக்கிட்ட இருக்குண்ணே. ஏன்னா காம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லி எல்லாத்தையுமே போட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த காம்போ பார்த்துட்டு வராங்கன்ற பட்சத்தில் ஓகே நான் தனித்தனியாக இந்த கடை ஆரம்பிக்கிறாங்க அப்படி எந்த கடை ஆரம்பித்தாலுமே சரி நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். இப்போ இதிலே காம்போஸ் எல்லாமே நம்மகிட்ட கம்மி தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ். இப்போ என்ன சொன்னால் வீடியோ பார்த்துட்டாங்க வரோம் அவ்வளோ தூரத்தில், இன்னும் சொல்கிறேன் எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தாலும் சரி இங்கே முள்ளருமே எனக்கு கஸ்டமர் அவ்வளோதான். என்ன நிறைய பேர் எதனா புரிஞ்சிக்க மாட்டேங்க. மற்றவனோட நம்ம கம்மியாக தரோன்றதுனால தான் வீடியோ போட்டு நம்ம சொல்லி வைக்கிறது. கம்மியாக தந்தால் தான் நான் எடுப்பேன் சண்டை போட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் சண்டையாக தான் செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கியூ பண்ணி பேசி தான் சண்டை ஆக்குறீங்க. அதை முடியாதுன்னா அது கீழே பண்ண முடியாதுன்னா விட மாட்டுறாங்க கஸ்டமர். பண்ணி தந்தால் தான் எடுப்பேன்னா இல்லை தயவுசெய்து நீ பார்த்து கூட வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றோம். இது வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். இப்போ இந்த சில்லற பொருள் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிற வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. காரணம் என்னென்னா நம்மகிட்ட ரீட்டைல் ரேட்டு தான். வெசல்ஸ் மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து கம்மி பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், வெசல்ஸ் மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வெசல்ஸ் ஒரே ரேட்டு தான். இங்கே நாங்கள் மார்க்கெட்டில் தானே இருக்கோம், மார்க்கெட்டில் அதனால கம்மியாக எடுக்கிறோன்னா கம்மியாக இருக்குன்றதுனால நான் கொடுக்குறோம். அதுக்கும் வந்து திருப்பி கம்மியாக கேட்டாங்கன்னா அது மாதிரி தர மாட்டாங்க. நம்மளோட ரேட்டு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். மற்றபடி இப்போ சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம வந்து பண்ணி தந்துட்டு இருக்கோம். நேராக வந்து பார்த்து கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க.